ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். யோவான் 19:17. தருமையான வேளையிலே இன்றைக்கு அவர் தோளில் சிதைந்த காயங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவருடைய தோளில் சிதைந்த காயங்கள், இதை நம்ம அதிகமாக யோசிக்கிறதில்ல. அவருடைய தோளின் காயங்களை குறித்து, அவருடைய 2 கைகளிலும் ஆணிகள் கடாவப்பட்டது, 2 கால்களையும் சேர்த்து ஒரு ஆணியால் கடாவப்பட்டது, அவர் தரையில் முள்முடி, அப்புறம் விழாவிலே குத்தினது, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அவர் தோளில் எவ்வளோ பெரிய காயங்கள் ஏற்பட்டது என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம இதை ஆராய்ந்து பார்க்கும்போது அது தெரியக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், பிலாத்துவின் அரண்மனையில் இங்கே ஏரோதுகிட்ட அனுப்புகிறாங்க, பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறாங்க, இங்கேயும் அங்கேயுமா மாற்றி மாற்றி அவரை அலைக்கழிக்கிறாங்க. கடைசியில் பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து அந்த எருசலேம் நகர வீதியின் வழியாய் இந்த இடத்துக்கு வர்றார். அது எத்தனையோ மைல்கள் என்று சொல்கிறாங்க. அந்த வழியெல்லாம் அந்த இன்றைக்கு எருசலேமுக்கு புனித பயணமாய் போகின்றவர்கள் சொல்கிறாங்க, அந்த வீதி அவ்வளோ கரடு முரடாக இருக்குமா. இப்போவாது கொஞ்சம் பாதைகள் உண்டு பண்ணியிருக்காங்க. அந்த நாட்களில் அந்த பாதை ரொம்ப கரடு முரடாக இருக்கும். அதில் அந்த பாரமான சிலுவை, இந்த படத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சிலுவை இல்லையா, அது அத்தனை அடி சிலுவை. அந்த சிலுவை அப்படின்னு சொல்லும்போது அது மழன்னு நம்ம சர்ச்செல்லாம் வச்சுருக்க மாதிரி அங்கே இங்கே பார்க்குற மாதிரி அப்படி மழன்னு சிலுவை கிடையாது. கரடு முரடான ஒரு மரம். அந்த மரத்தை வெட்டி அதை தோளில் வச்சு அவரை அடித்து வாரினால் அடித்து 3 முறை தரையிலே விழுந்தார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். ஆனால் இது வேதத்தில் 3 முறை விழுந்தார் என்ற காரியம் ரெஃபரன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. 3 முறை தரை மீது தாங்கொன்னா வேதனையினாலே விழுந்தார் என்று சொல்லி பாடல்கள்லாம் இருக்குது நிறையா. அவர் அப்படி விழுந்து எழுந்திருந்தார், அடித்து எழுப்பி அவரை பண்ணால். அப்புறம்தான் கடைசியில் அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை பலவந்தப்படுத்தினாங்க இந்த சிலுவையை சுமக்கும்படின்னு சொல்லி. எவ்வளோ கஷ்டத்தோடு அந்த வெறும் உடம்பில் அந்த தோளில் அந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு அப்படியே தரையில் அந்த பெரிய நீளமான பாகம் தரையில் இழுத்து கொண்டே வரதை நம்ம படத்தில் பார்த்துருக்கோம். அது எந்த அளவுக்கு அதெல்லாம் நமக்கு தெரியல, படத்தில் பார்க்கும்போது. அப்போ அவ்வளோ வெயிட்டானதை அவர் இழுத்துக்கிட்டு வரும்போது அந்த தோளில் அப்படியே சிதைந்து மரம் அந்த சில்லுகள்லாம் சிதைந்து அவ்வளோ ரத்தம் வந்திருக்கும். அவ்வளோ கஷ்டத்தோடு அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமக்கும்படியாய் அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நான் கூட சின்ன வயசில் எங்கள் ஆலயத்தில் இப்படி ஒரு ட்ராமா மாதிரி ஒன்று போட்டாங்க, பெண்கள் ஐக்கிய சங்கமாக. அப்போ நான் சின்ன பிள்ளை, என்னையை சண்டே கிளாஸ் பிள்ளைன்னு சொல்லிட்டு என்னையை கூப்பிட்டாங்க சின்ன ஒரு சிலுவையை சுமக்கிறதுக்கு. ஒரு வெள்ளி சிலுவை, வெள்ளியில் அழகாக அவங்க அட்டையிலே வச்சுருந்தாங்க, அதை நான் சுமக்கணும். ஒருத்தவங்க மர சிலுவை சுமந்தாங்க, ஒருத்தவங்க வெண்கல சிலுவை, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிலுவை சுமந்தாங்க. எனக்கு அந்த வெள்ளி சிலுவையை கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வெள்ளி சிலுவை. அப்போல்லாம் எனக்கு தெரியாது, அந்த இதனோட ஆழம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தரும் அவங்களுக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு டயலாக் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் நான் அதை சந்தோஷமாக அந்த சிலுவையை சுமந்துட்டு போனேன். பெரிய அக்காமார்கள்லாம் பெரிய பெரிய சிலுவைகளை சுமந்துட்டு போனாங்க. அதில் ஒரு கருத்து நாடகம் நடித்தாங்க. எனக்கு அது ஞாபகம் இல்லை, ரொம்ப சின்ன பிள்ளை நான். ஆனால் இந்த சம்பவம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அப்போ அதை பார்க்கும்போது எத்தனையோ சிலுவைகள் இருக்கலாம், எத்தனையோ சிலுவைகள் சுமக்கலாம். நாடகத்தின் மூலமாக நம்ம இப்படி கரடு முரடான சிலுவை, பயங்கரமான வெயிட்டுள்ள சிலுவையை யாருமே சுமக்க முடியாது. என்பிரானாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை சுமந்தப்படினாலே அவர் தோளில் ஏற்பட்ட சிதைந்த காயங்களை குறித்து நம்ம பார்க்கணும். நமக்காக அவர் தோளிலே எல்லாவற்றையும் அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போனார். நான் கூட ஒரு கேசட் போட்டேன். அதில் பனித்துளி என்ற கேசட்டை போடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். 2016ஆம் ஆண்டு ஒரு பனித்துளி என்ற கேசட் போடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நேரத்தில் கல்வாரி பாட்டு ஒன்று புனைந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோலேயே ஆண்டவர் எனக்கு அந்த பாடலை கொடுத்தார். அதில் ஒரு வரிகள் பாருங்கள், விழாவில் வழிந்த இரத்தமே விடிவெள்ளி ஆனதே என் வாழ்வினிலே. விழாவில் வழிந்த இரத்தத்தினால என் வாழ்க்கையிலே ஒரு விடி வெள்ளி தோன்றியது. அதே நேரத்தில்
இடத்துல தோளில் சிதைந்த காயங்களால் என் தோல்வியை வெற்றியாய் மாற்றினீரே. உம்முடைய தோளில் நீர் சிதைந்த காயங்களை ஏற்றுக்கொண்ட படியினாலே என் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி வெற்றியாய் மாறினது என்ற வரிகளை அவர் கொடுத்தார். கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, அந்த ஸ்டுடியோலே வச்சு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்தார். அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி இருக்கக்கூடாது என்பதற்காய், தோல்வியெல்லாம் வெற்றியாய் மாற வேண்டும் என்பதற்காய் அவர் அந்த தோளிலே சிலுவையை சுமந்து அந்த காயங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த தோளில் சிதைந்த காயங்களால் என் வாழ்க்கையில் உள்ள தோல்வி வெற்றியாய் மாறிதான். பிரியமானவர்களே, உண்மை அதுதான். நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காய், தோல்வியை சந்திக்கக்கூடாது என்பதற்காய் அவர் தோளில் சிதைந்த காயங்களை ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் பாருங்க, அந்த இடத்துல அவர் சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில் கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தானம், மண்டையோடு என்று சொல்லக்கூடிய பயங்கரமான இடத்துல ஃபுல்லாக மண்டையோடாக இருக்குமா, அப்படிப்பட்ட பயங்கரமான குற்றவாளிகள் வைக்கிற இடத்துல, அங்கே சிலுவையில் அறையப்படுறது, சிலுவையில் கொலை செய்யப்படுற அந்த இடத்துல எம்பிரானாகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போனார். அவ்வளோ தூரம் நடந்தே போயிருக்கார். அந்த கடைசியில் தான் அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை அந்த சிலுவையை சுமக்கும்படி பலவந்தப்படுத்தினாங்கன்னு போட. மற்றபடி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவை சுமந்து மட்டுமல்ல, அந்த சிலுவையிலையும் அறையப்பட்டார். இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அவர் சென்றார். அந்த எருசலேம் நகர வீதியிலே எங்கே சுமந்து போகிறீர் ஆண்டவரே, என்னுடைய பாடுகளை, என் அக்கிரமங்களை எல்லாம் நீங்கள் சுமந்துக்கிட்டு போகிறீங்களா ஆண்டவரே சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போமா? இன்னுமாய் அவரை சிலுவை சுமக்க ஒப்பு கொடுக்காதபடி நாம் அவருடைய சீஷர்களாய் மாற ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை, நீர் எங்கே சுமந்து போகிறீர்? எங்கே சுமந்து போகிறீர் இந்த காணலிலும் அது அங்கம் முழுதும் நோக ஐயா என் இயேசுநாதா, எங்கே சுமந்து போகிறீர்? தோளில் பாரம் அழுத்த தூக்க பலம் இல்லாமல் தாளும் தத்தளிக்கவே தாப சோபமுற நீர் ஐயா எங்கே சுமந்து போகிறீர்? சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர்? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, தாளும் தத்தளிக்கவே உம்முடைய கால்கள் தத்தளிக்க ஆண்டவரே, சோர்வோடு நீங்கள் எங்கே சுமந்து போகிறீன்ற பக்தன் பாடுகிறார். ஆண்டவரே தகப்பனே, நாங்களும் கூட உம்மை இன்னுமாய் சிலுவையை சுமக்க வைத்து கர்த்தாவே உம்முடைய தோளிலே காயங்களை ஏற்படுத்தாதபடி கர்த்தாவே நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ இந்த நாட்களிலே எங்களை உமக்கென்று தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் அந்த வார்த்தையை 3 முறை அதே வார்த்தையை சொன்னார். வசன ஆதாரம் மத்தேயு 26 வசனம் 39, 42, 44. இன்றைய கேள்வி, இயேசுவை பிடித்தவர்கள் யாரிடத்தில் அவரை கொண்டு போனார்கள்? இயேசுவை பிடித்தவர்கள் யாரிடத்தில் அவரை கொண்டு போனார்கள்?